மூன்றாம் இடத்துல சனி வரும் பொழுது தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். ராசிநாதன் வேற, மகரத்துக்கு கும்பத்துக்கு சனிதான் அதிபதி. இப்போ அவரோட வீட்டுக்கே அவர் வஞ்சனம் பண்ணுவார். அதுவும் நல்ல இடத்துல 10 ராசிக்கே 3ல் இருந்தால் அள்ளி கொடுக்கக்கூடிய சனி இப்போ மிகச்சிறப்பான அம்சத்தை கொடுக்கிறார். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷம்ங்கிறது மகர ராசிக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் ஏற்பட்டாலும், ஏற்கனவே ஒரு கோல் செட்டாக ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யுங்க. அது கடகடன்னு நடந்து முடிந்து உங்களுக்கு வெற்றிகளையும் பணங்காசையும் கொண்டு வந்து குவித்தே தீரும். 42 வயசாவது இன்னும் எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணே கிடைக்கல சார்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் இந்த மகர ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த 2026 அது போன்ற நிலை நீடிக்காது. உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் மாறுவதனால் உங்களுக்கு இன்பம், கூடுதலாக உங்களுக்கு பல நன்மைகள் வருவதினாலும் இரட்டிப்பான இன்பம். இந்த வருடம் உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கிடைக்க போகுது. அன்பார்ந்த எங்களுடைய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு வருது. இப்போது ஒரு வருஷம் முடிய போகுது. எப்படி போச்சுன்னே தெரியல. ஆனால் கஷ்டங்கள் மட்டும் நிறையா பட்டோம். 2026 வருது. இதெல்லாச்சும் ஏதாவது கிரகங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த வருஷம் நமக்கு நன்மைகள் நடக்குமா அப்படின்னு ஆவலோடு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க மகர ராசி நேயர்கள். ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறீங்க. சொல்ல முடியாத கஷ்டம். அதாவது இந்த இடத்துல வலிக்குது, ஒரு பிரச்சனை அப்படின்னா சொல்லலாம். இந்த மகர ராசி நேயர்களுக்கு சொல்ல முடியாத கஷ்டம், யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியாத கஷ்டங்களை கொடுத்துருப்பார். அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது, கணவன் மனைவி கிட்ட சொல்லிக்க முடியாது, வாரிசுகள்கிட்ட சொல்ல முடியாது, நண்பர்கள்ட்ட சொல்ல முடியாது. எல்லாருக்கு முன்னாடி நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு சிரிச்சுட்டு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி புழுங்கிட்டு எப்படா ஆண்டவா என்னை மட்டும் ஏன் இப்படி பண்ணுற, இப்படி எல்லாம் ஒரு சோதனை களத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு 2026 என்ன நன்மையை செய்ய போகிறது? பொதுவாக மகர ராசி அப்படிங்கும் பொழுது சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வர்றீங்க. பிறருக்கு நன்மையை செய்யக்கூடியவர்கள், அந்த மாதிரி நல்ல குணங்களை கொண்டவர்கள். தங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். இவ்வளோ நாளாக 7.5 சனியில் பாவம் படாத பாடுபட்டீங்க. கடைசி 2.5 வருஷம் 3ஆம் இடத்துக்கு சனி போகும் பொழுது, சனியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 வீட்டுக்கு தான் நன்மையை செய்வார். மீதி 9 இடத்துக்கு நல்லது பண்ணவே மாட்டார். இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றார். 3ஆம் இடத்துல சனி வரும் பொழுது தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். ராசிநாதன் வேற, மகரத்துக்கு கும்பத்துக்கு சனிதான் அதிபதி. இப்போ அவரோட வீட்டுக்கே அவர் வஞ்சனம் பண்ணுவார். அதுவும் நல்ல இடத்துல 10 ராசிக்கே 3ல் இருந்தால் அள்ளி கொடுக்கக்கூடிய சனி இப்போ மிகச்சிறப்பான அம்சத்தை கொடுக்கிறார். என்ன வேணுமோ அது, கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்தால் கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம். உத்தியோகத்திற்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க உத்தியோகத்தில் நல்ல ஒரு சிறப்பான உத்தியோகம், ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்தால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, மனயோகம், மனயோகம் வந்தாச்சு, வாரிசுகள் உண்டாகும். அதே மாதிரி சனி தொடர்பான இரும்பு சம்பந்தமான தொழில்கள், தொழிற்சாலைகள் வச்சு நடத்துறது, ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், பெட்ரோல் பங்க், ஆயில், எண்ணெய் சம்பந்தமான தொழில்கள், ஆயில் வித்துக்கள், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், வெல்டிங் ஒர்க், லேத் ஒர்க், இந்த மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி பில்டிங் மெட்டீரியல்ஸ் வியாபாரம் பண்ணுறது, ஸ்டோன்ஸ் சொல்லக்கூடிய இந்த என்ன சொல்லுவாங்க, கிரானைட்டு, கற்கள், நிலக்கரி சுரங்கங்கள், உரம், ரசாயனம், பூச்சி மருந்து, இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், தொழில் செய்பவர்கள், இவர்களுக்கு நல்லது. அது போக இந்த மகர ராசி நேயர்கள் 2026 ஏதாவது புதிய தொழில் துவங்கலாம்னால் நான் சொன்ன இந்த மாதிரி துறையில் எது வேணால் எடுத்து செய்யலாம். அதே மாதிரி வாகன தொழில் மிகச்சிறப்பு. வாகனம் சம்மந்தமாக ஓட்டுநர், நடத்துகிறவர்கள், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க, கேப்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, வாகன பணிமனை வைத்து நடத்தக்கூடியவர்கள், வாங்கி விற்பவர்கள், ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் இந்த வருஷம். அதுவும் சிறப்பு. குரு மறைஞ்சிருந்தார் வக்கரகதியில், அது வக்கரத்தில் இருக்கும் போதே நன்மை. திருமண பேச்சு கைகூடும், கணவன் மனைவிக்குள்ள இணக்கங்கள் ஏற்படும், அந்யோன்யங்கள் ஏற்படும், பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழலாம். தாயார் தாப்பனாருக்கு இருந்து வந்த நோய் நொடிகள் விலகும். குடும்ப வருமானம் சுரங்கி போயிருந்தது, அது இப்போ நல்ல மீண்டும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அபரிமிதமான யோகங்கள், பூ, பழங்கள், காய்கறிகள், மளிகை பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லது. கால்நடை பராமரிப்புத்துறை சிறந்து விளங்கும். கால்நடை வைத்து வளர்ப்பவர்களுக்கும் நன்மை அதிகரிக்கும். 8ஆம் இடத்துல கேது மிகச்சிறப்பு. தங்கமேல் இருந்து வந்த வீண் பழிச்சொல் விலகும், அபவாதங்கள், வாக்குவாதங்கள் விலகும்.
சட்ட ரீதியான பிரச்சனை முடிவுக்கு வரும், நீதிமன்ற பிரச்சனை முடிவுக்கு வரும். குறிப்பாக சட்டத்துறை, காவல்துறை, நீதிமன்றத்துறை, அட்வொகேட்ஸ், இராணுவம், இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகுது. ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன். அரசு பணியாளர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வருஷத்தில் தகப்பனார் உடல்நலம் பாதிக்கப்படலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தங்களுக்கும் ஒரு சில உடல்நலக் கோளாறுகள் அல்லது பண விரயம், பொருளாதார விரயம் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. எதுக்கும் மகர ராசி நேயர்கள் அவசியம் சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துடணும். ஸ்க்ராலிங்கில் என்னோடய நம்பர் வரும், தாராளமாக தொடர்பு கொண்டு இந்த 2026க்கு உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும். ஒரு சில கிரகங்கள் நல்ல கிரகங்கள் அமைப்பாக இல்லை, மற்றபடி சிறப்பாக இருக்குது. மகர ராசின்னு பார்த்துட்டோம்னா பொதுவாக 2026 நன்மைகள் தரக்கூடிய விதமாக தான் இருக்குது. 100க்கு ஒரு 80% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 85% நன்மைகள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள், சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கும் 90% நன்மைகள். இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம், அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. அன்பார்ந்த நேயர்களே, நாம் இதுவரைக்கும் பொதுவாக கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்து நான் முதல்ல சொல்லியிருக்கேன். கோ அப்படின்னா கிரகங்கள், சாரம் அப்படின்னா பயிற்சியாகுதல். அப்போ இந்த 9, அதாவது கோள்களின் சாரம் கோச்சாரம்னு சொல்லுவாங்க. கோள்கள் சாரம்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது. நாமெல்லாம் எப்படி ஒரே இடத்துல உட்காந்துருக்க முடியாது. நான் உட்காந்துருக்கேன்னா இங்கேயே 24 மணி நேரம் உட்கார முடியாது. அங்கேயும் இங்கேயும் அலையிற மாதிரி கிரகங்களும் ஒரே ராசியிலேயே, ஒரே இடத்துலையே, ஒரே வீட்டிலே இருக்காது. வீடுன்னு சொல்லக்கூடியது தான் ராசிகளைத்தான் வீடுன்னு சொல்லுவோம். நமக்கு வீடுங்கிற மாதிரி நம்ம கிரகங்களுக்கு வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள். ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு ராசி சொந்த வீடு. சொந்த வீடாக இருந்தாலும் அந்தந்த வீட்டிலே அந்தந்த கிரகங்கள் தங்காது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிண்டும் வந்துட்டும் இருக்கும். அதற்கு கால அவகாசங்கள் உண்டு. சூரியன்னா 1 மாத காலம், சந்திரன் 2.5 நாட்கள், செவ்வாய், புதன், சுக்கிரன் 1.5 மாதம், சனி பகவான் 2.5 ஆண்டுகள், ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். இப்படி பயிற்சியாகி கொண்டு இந்த 1 வருஷத்துக்குள்ளே இந்த குரு, ராகு, கேது இவாள்லாம் பயிற்சியாவா 2026க்குள்ளே. அதெல்லாம் வச்சு தான் நம்ம என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயிற்சியாகி நமக்கெல்லாம் என்னென்ன நன்மை தீமைகளை கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பொதுவான பலன்களாக பார்த்துருக்கோம், காம்பவுண்டாக. அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் இருக்கும். நாம் பிறந்த நேரத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இந்த நேரம், இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த லக்னம், இதில் இப்போ என்ன 9 கிரகங்களும் இந்த டைமில் என்னென்ன கட்டத்தில் இருக்கோ அது இப்போ பிறக்கிற குழந்தைக்கு சொந்த ஜாதகமாக அமையும். இந்த சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் 100க்கு 100% அவன் தலையில் எழுதக்கூடிய விதி. அது பிரகாரம் தான் அன்றாட நடக்கும். மற்றபடி இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பொதுவான பலன்களை குறிக்கும். 10ஓட 11 அப்படி சொந்த ஜாதகத்தில் நம்ம குறிப்பிடக்கூடிய பலன்கள் மாறவே மாறாது. இதுதான் நடக்குன்னா அவனுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக இதுதான் நடக்கும். மேஷராசியில் பிறக்கிறான், ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கலாம், ஒருத்தர் ரொம்ப லோவில் இருக்கலாம், ஒருத்தர் கையில் அடிபடலாம், ஒருத்தர் கை நல்லா இருக்கலாம். இதெல்லாம் பொது பலனில் வராது. இண்டிவிஜுவலாக தனியாக எனக்குன்னு நான் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் தான் வரும், இதைத்தான் நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சொந்த ஜாதகம். அப்போது நம்ம என்ன தான் இந்த புத்தாண்டு பலன்களை நான் தெளிவாக விரிவாக சொல்லியிருந்தாலும் எதற்கும் ஒரு முறை நமது நேயர்கள் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சு இந்த வருஷத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை பண்ணலாம், இந்த நன்மைகள் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நமக்கு நடக்க போகுது, அந்த அரிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்படிங்கிறதெல்லாம் அதை வச்சு தான் இன்ன தசாபுத்திகள் நடக்குது, இன்ன லக்னம் நமக்கு, இன்ன கிரக நிலவரங்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவசியம் வாழ்க்கையில் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பரான 9865 9837 இந்த நம்பர் என்னுடைய நம்பர். இது வரும். இதற்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சு முழுமையாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை 9 கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டு தெரிஞ்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும் அதை பண்ணிட்டு அதிலிருந்து அன்றோடு வெளியில் வந்துட்டோம்னால் வாழ்நாள் முழுவதும் இந்த 9 கிரகங்களும் நமக்கு எப்போவுமே இடையூறுகள் செய்யாது, நமக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் மெயின் பாயிண்ட். அதில் ஏதாவது ஒரு சின்ன கரும்புள்ளி, சின்ன ஒரு தோஷம் இருந்தாலும் எந்த நல்லது வந்தாலும் நம்மளால் அதை அனுபவிக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருந்துருப்போம். இது முக்கியமான கருத்து, தெரிஞ்சுக்கணும். அதனால் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை விலகி நீங்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான புது வருட பலன்கள் 2026 என்ன பலன்களை வாரி வழங்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம்.
இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. உங்ககிட்ட ஒரு தெளிவு கிடைக்கும். இத்தனை நாளாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் மனசில் ஒரு ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது. இது பண்ணலாமா வேண்டாமா, இது பண்ணக்கூடாதா, இப்படிங்கிற தடுமாற்றம் இருக்கும். ஆனால் இப்போ எல்லாமே மாற்றங்களை தரக்கூடிய, தெளிவை தரக்கூடிய ஒரு நல்ல ஆலோசகர் உங்களுக்கு மாட்டுவார். ஒரு நண்பர், அவர் வந்து உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், ஒரு குருமாராக இருக்கலாம், இல்லை ஒரு நண்பனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர், ஏன் உங்கள் ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம், உங்ககிட்ட வேலை பண்ணுறவனாக இருக்கலாம். சார் இதை இப்படி பண்ணாதீங்க சார், இப்படி பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் சார்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அவனுக்கு இருக்குது. அதனால் இந்த வருஷங்கிறது வந்து மகர ராசிக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் அதற்கு ஒரு நல்ல அட்வைசர், ஒரு நல்ல குரு அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய திருமணம் சார்ந்த உறவில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய யோகம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருஷ பிற்பகுதியில் நற்செய்தி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் இந்த வருஷத்தில் நீங்கள் சில தெய்வ வழிபாடுகளை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ ஏதாவது ஒரு பிரார்த்தனையை வச்சுருப்பாங்க. ஏன் நீங்களே கூட பிரார்த்தனையை செலுத்தாமல் வச்சுருக்கலாம். அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றும் சூழ்நிலை ஏற்படும். அதாவது இந்த காவடி எடுக்கிறது, இல்லாட்டி மொட்டை போடுறது, இதெல்லாம் ஏதாவது பிரார்த்தனை இருக்குது அப்படின்னா இந்த வருஷத்தில் அதை பண்ணி முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். மதிப்பு மரியாதை உயருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. லாபங்கள் பெருகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. மூத்த சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். உங்களுடைய அண்ணனோ அக்காவோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை விட குறைவான சம்பளத்தில் இருக்காங்கன்னா இந்த வருஷம் அவங்க ஹையர் ஸ்டேட்டஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் தீரும் சூழ்நிலை ஏற்படும். அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்து, அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா சேர்த்து வச்ச சொத்து பிரிக்காமையே இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்பொழுது இந்த வருஷம் அதை பிரித்து சொத்து பாகப்பிரிவினை செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் லாபம் இல்லாமல் இருக்கும். இப்போ அந்த லாபத்தை சம்பாதிக்கும் ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த வழக்குகள், உங்களுடைய வியாபாரம் சார்ந்த வழக்குகள், இப்போ ஜிஎஸ்டி வந்து நீங்கள் ஒழுங்காக பணம் கட்டலைன்னா ஜிஎஸ்டி ஃபைன் போடுவாங்க. அதில் நீங்கள் ஏதாவது கிளைம் போட்டிருந்தீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது கேஸ் போட்டிருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி உறவுல நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத்தனை நாளா அவமானத்தினால, கடந்த 8 வருஷமா 10 வருஷமா அவமானத்தினால சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு அவமானம் விலகி மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்னா பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். குறிப்பா அமாவாசை அன்னைக்கு காலையில பித்ருக்கடன் முடிச்சுட்டு சாயந்தரம் அந்த பிரத்யங்கரா தேவி கோயிலில் நடக்கக்கூடிய நிகும்பல யாகத்துல பங்கெடுத்துக்கோங்க. அங்கே நடக்கக்கூடிய அந்த மிளகாய் வற்றல் யாகத்தில் பங்கெடுத்துக்கிட்டு அம்மனின் அருளை பெறுங்கள். இந்த 2026 புது வருஷத்துக்கான பலன்களை இப்போ நம்ம பார்த்தோம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே நல்லதாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி பொருந்துறது, ஏன்னா லக்னத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணில் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம். இல்லை வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் பலன்களை அறிந்து கொள்ளலாம், ஆடியோ பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு தனி கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய 2026 ஆண்டை வெல் பிளான்டு ஆண்டாக அமைத்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே அமைதுன்னே சொல்லலாம். 2 காரணங்கள். முதல் காரணம், நம்ம சனியை சொல்லிடுவோமே, உங்கள் ராசி அதிபதியே சனி தானே. அவர் உங்களுடைய முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் வந்து அமர்கிறார். இந்த வருஷம் முழுமைக்குமே 3ஆம் வீட்டில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் அமரும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் அவர் வெற்றிகளை தரப்போகிறார்.
வழக்கமாக சனி வந்து தன்னுடைய ராசி வீடாகவே இருந்தாலும் ஒரு நியாயாதிபதியாக நடந்து கொள்வார். ஒரு ஜட்ஜு மாதிரி, ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி அவர் நடந்துக்குவார். அவர் வந்து யார் என்ன ஏதுங்கிற பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டார். அது அஷ்டம சனியாக இருந்து மகர ராசியாகவே தன்னுடைய வீடாகவே இருந்தாலும் அந்த தண்டனைங்கிறது உறுதி தான். ஆனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு 7.5 சனியெல்லாம் முடிந்து முழுமையாக அதிலிருந்து விடுபட்டு நன்மையை பெறக்கூடிய ஒரு நல்ல காலத்தில் நீங்கள் இருக்க போகிறீர்கள். இந்த 3ஆம் வீட்டு சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், மிக திடமான சிந்தனை வளத்தை கொடுக்கும், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றிகளையும் தரும். இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு கோல் செட்டாக ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யுங்க. அது கடகடன்னு நடந்து முடிந்து உங்களுக்கு வெற்றிகளையும் பணங்காசையும் கொண்டு வந்து குவித்தே தீரும். அந்நிய பாஷை பேசக்கூடிய மனிதர்களால் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது பெருகும். இதுவரை வந்து உங்களுக்கு நிறைய ஒரு முட்டுக்கட்டைகள் ஏதேனும் இருந்திருந்துச்சு, பணம் கடன் சிக்கல்கள் ஏதேனும் இருந்திருந்துச்சுன்னா இப்போ அது விலகும். உங்களுக்கு தகுந்த உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். மிக அதிகமான வட்டிக்கு வாங்கிய இடத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளால் நீங்கள் அந்த கடனை அடைச்சிட்டு வெளியில் வருவீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குருவுமே உங்களுக்கு 7ஆம் வீட்டில் நிற்க போகிறார். 7ஆம் வீட்டில் நின்று உங்களுடைய ராசியின் மீதே அவருடைய பார்வை விழுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். 7ஆம் வீடுங்கிறதே நல்ல ஸ்தானம் தான். யாருக்காச்சும் வந்து திருமண பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டு அது வந்து பாதியிலே நின்றுட்டு இருக்கு, அல்லது இதுவரைக்கும் ஏஜ் ஆகிட்டே இருக்கு, வரனே கிடைக்கல. இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ப்ராப்ளமாகவே அது இருக்கு. வயது வந்த ஆண்களுக்கு, மிக வயதான ஆண்களுக்கு யாருக்குமே திருமணமே ஆகலை. 42 வயசாகுது, இன்னும் எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணே கிடைக்கல சார்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் இந்த மகர ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த 2026 அது போன்ற நிலை நீடிக்காது. நல்லது நடக்கும். கெட்டி மேல சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப சுபிட்சமான ஒரு லைஃப்பை வாழ போகிறீங்க. வரக்கூடிய வருவாய்களை மிக சரியாக திட்டமிட்டு முதலீடு செய்து கொள்ளுங்கள். அடுத்த வருடத்திற்குள் உங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒரு படி உயரவே போகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். மேற்கொண்டு உங்களுக்கான உதவிகள் கிடைக்கப்பெறும்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த உதவிகளை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால்தான் அடுத்த நிலைக்கு உங்கள் லைஃப் போகுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது 2026க்கான மேஜரான கிரகங்கள் உங்களுக்கு என்ன நன்மை பண்ண போதா தீமையை பண்ண போதா அப்படிங்கிறத எல்லாமே இப்போ நீங்கள் விரிவாக உங்களுக்கு புரிந்திருக்கும். அதுலேயும் வந்து முழுமையாக நம்ம வாழ்நாள் முழுமைக்குமான நன்மைகள் கிடைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நான் பகுதியின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன். அது என்னன்னா, எண்கணித ரீதியாக ஒரு மனிதனுக்கு உங்களுடைய பிறந்த தேதியின் படியும் கூட்டு எண்ணின் படியும், அது ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த்துக்கும் டோட்டல்னு ஒன்று இருக்கும் இல்லையா. உதாரணத்திற்கு 1/1/2026னா அது அப்படியே ஒரு பேப்பர் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டிங்கன்னா வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்னோட ஒன்று நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 2ஆம் எண் வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து பிறந்த தேதி கூட்டு எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 2 எண்களுக்கும் பொருத்தமானதாக ஒருவருடைய பெயரை திருத்தி அமைத்து கொள்ளும் பொழுது, நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் பெயரை முழுசாக மாற்றுவது கிடையாது, திருத்தி அமைத்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய பெயரே மந்திரமாகவும் உங்களுடைய உடலை இயக்கக்கூடிய எந்திரமாகவும் உங்கள் லைஃப் செயல்பட ஆரம்பிச்சிடும். எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து புரட்டி போட்டிருக்கு இந்த எண்கணித பெயர் அப்படிங்கிறது. ஏஆர் திலீப்பாக இருந்தது வரைக்கும் அவருக்கு கிடைக்காத வாய்ப்புகள் அவருடைய திறமையை மகுடத்தில் ஏற்றி வைத்தது ஏஆர் ரஹ்மான் என்று மாறிய பொழுது. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது மாதிரி எல்லா பெரிய மனிதர்களுக்குமே இயற்பெயர்னு ஒன்று இருக்கவே செய்துச்சு. அது கொடுக்காத வாய்ப்பை அவர்களுடைய லக்கியான நேம் நம்பர் வந்து உருவாக்குனுச்சு. இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர், அப்புறம் உங்களுடைய வியாபார பெயர். ஏதாச்சும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம். பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பேர் எதுவும் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவங்களுக்கு அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை நான் அனுப்பி வைப்பேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையுமே அதில் நான் தெளிவாக சொல்லுவேன். என்னுடைய அனுபவத்தில்
இந்த 20 வருட காலத்தில் நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து ஏற்கனவே இருந்த நிலையை விட அப்படியே மாறி இருக்கு. ஸோ அதற்கான வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு இப்போது வழங்கி இருக்கிறார். உங்களுடைய பெயர் பொருந்தவில்லை என்றால் நீங்கள் என் மூலமாக நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம், உங்கள் லைஃபுமே மாறும் அப்படிங்கிறதுக்கு இறைவனே வந்து உத்தரவாதம். அப்படிங்கிறதுனால என்னுடைய வாக்கில் நான் இறைவனை முன்னிறுத்தி தான் நான் வந்து பலனை சொல்கிறேன். அதுதான் என்னுடைய கிளையண்ட்ஸையுமே வாழ வைக்குதுங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த 2026 உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமையட்டும் என்று கூறி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மகர ராசி ஆகிய உங்களுக்கு இந்த 2026க்கான பலன் எப்படி இருக்குங்கிறத கவனிப்போங்க. இந்த 2026க்கு கவனிச்சிங்கன்னா மகர ராசிக்கு ஏற்றமான சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உங்களுடைய வந்து கொண்டு நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய பல கெடு பலன்கள் இந்த வருடத்திலே உங்களை தொடராமல் விட்டு ஒழிய போகுது. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை. உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் மாறுவதனால் உங்களுக்கு இன்பம். கூடுதலாக உங்களுக்கு பல நன்மைகள் வருவதினாலும் இரட்டிப்பான இன்பம். இந்த வருடம் உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கிடைக்க போகுது. நல்ல மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க மகர ராசிக்காரங்க. இவ்வளோ நாளாக இருந்து கொண்டிருந்த 7.5 சனி விலகிவிட்டது. அதனால் வந்து இந்த வருடத்தில் தான் விலக போகுது. குறிப்பாக சொன்னால் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 சனி பெயர்ச்சி. அதுலேருந்து உங்களுடைய 2ஆம் பாவத்திலேருந்து 3ஆம் பாவத்துக்கு போயிடுவார். விமோச்சனம் அடைஞ்சு விடுவார் விமோச்சன சனியாக. அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பெரும் மூச்சு விடலாம் மகர ராசிக்காரங்க. அப்பா சந்தோஷம்டா அப்படின்னு. அதே மாதிரி 6ஆம் பாவத்திலே மறைந்திருந்த குரு பகவானும் கூட அவர் வந்து இப்போது 7ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். அதனால் 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானம்னு பேர். கலத்திரஸ்தானத்திலே உச்சபலம் அடைகிறார். அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் மூலமாக ஒரு பெரிய சொத்து அல்லது ஆதாயம், ஒரு பெரிய வெகுமதி, பொருள் வரவுகள் நிச்சயமாக இருக்குங்க. இந்த 2026ல் மகர ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணைவராக ஒரு பெரிய வளர்ச்சிங்கிறது இருக்குது ஒன்று. அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு கேட்டிங்க அப்படின்னா இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, ராகு பகவான் வந்து 2லையும் அட்டமஸ்தில், கேதுவும் கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலை. ராகு கூட பரவாயில்ல, கேது சுத்தமாக சரியில்லை. அவர் ராகு ஜென்மத்துக்கு வராரு, கேதுவும் உங்களுடைய 7ஆம் பாவத்துக்கு வராரு. இந்த வருடத்தினுடைய கடைசி, அதாவது நவம்பர் 13, 2026 இது நடக்குது. சரி, அதற்கு முன்னதாக என்ன பலன்கிறத கவனிச்சிருவோம். மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையுடன் கூடியதாக இந்த வருடம் ஆரம்பிக்குது. இதற்கு கெட்டவன் கிட்டிலும் விபரீத ராஜகம். அதுவும் 6-12 பரிவர்த்தனை செஞ்சால் எதிரிகள்லாம் நிர்மூலம் ஆயிடுவாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை வந்து யாராவது கார்னர் பண்ணுறாங்க, அல்லது உங்களுடைய மேலதிகாரி உங்களுக்கே அதிகமான வேலையை கொடுக்குறாரு, அவர் செய்ய வேண்டிய வேலையும் சேர்த்து உங்கள் தலையில் கட்டுறாரு. கீழே இருக்கிறவங்க சரியாக வேலை செய்யவே மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் உங்ககிட்ட அந்த வேலையை தள்ளி விட்டு போயிடுறாங்க. எல்லாரும் அதிகமாக விடுபெடுக்கிறாங்க. என்னால் விடுபெடுக்க முடியல, நான் கொஞ்ச நேரம் ஃபேமிலியோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியல, நான் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக என்னுடைய சுய காரியங்களை செய்ய முடியல, நம்ம எப்போ சொந்த இதுவாக இருக்கிறது, எல்லாரும் போகிறாங்க. இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனை இருக்கோ மகர ராசிக்காரங்க, மற்றவங்களால உங்களுடைய சக ஊழியர்களால் என்னென்ன தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கோ, மறைமுக தொந்தரவுகள், நேரடி தொந்தரவுகள், அனுகூல சத்துருக்கள், பிரதி அனுகூல சத்துருக்கள், குடும்ப சத்ரு, வியாபார சத்ரு, அந்யோன்ய சத்ரு, ஸ்நேக சத்ரு, உத்தியோக சத்ரு, அது மாதிரி என்ன மாதிரியான சத்ருக்கள் இருந்தாலும் எல்லாரும் தவிடுபடி, எல்லாரும் மாறிடுவாங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு அந்தந்த இடத்துல அவங்கவுங்களுக்கு வேறு வேறு லாக்கு உள்ள போகுது. அவங்கவுங்களுக்கு வேறு விதமான அட்டை வேறு மாதிரி அவங்க மாறிக்கிறாங்க. அதனால் அந்தந்த நிர்பந்தத்துக்கு அவங்க உள்ளாகிறது உங்களுக்கு என்ன ஆகிடும், நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க. நீங்கள் சந்தோஷமாக உங்களுடைய வேலை, உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாத சூழ்நிலை, உங்களுக்குன்னு தலிய பரிணாமம், உங்களுக்கு உண்டான தன்னில் ஒரு வெகுமதி, உங்களுக்கு உயர் பதவிகள், நல்ல ப்ரமோஷன், கௌரவம், உயரிய விஷயங்கள் அப்படின்னு பல விஷயத்தில் நீங்கள் அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்க போகிறீங்க மகர ராசிக்காரங்க. இந்த வருடத்தில் முக்கியமாக 6ஆம் இடத்திற்குடைய வந்து போகிறதுனால குடும்பத்திலே சில உடல் உபாதைகள்னால் செலவுகள் ஏற்படுறதுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்லது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சனி பகவானுடைய சஞ்சாரம் ஒன்று போனாலும் கூட குரு பகவான் கேட்டிங்கன்னா அவர் 10ஆம் மாதம் அட்டமஸ்தானத்தில் மறைகிறார். அது 12ஆம் அதிபதி அட்டமஸ்தானத்தில் மறைவது மிக 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 நல்லது.
அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக உங்களுக்கு என்ன மன கஷ்டம், குழந்தை இல்லைன்னு கஷ்டம், அல்லது ஏதாவது ரொம்ப கடனாக இருக்குன்னு கஷ்டம், அல்லது இன்னொரு வீடு வாங்கணும் வாங்க முடியல, சின்ன வீட்டில் இருக்கோம் இது ஒரு கஷ்டம், அல்லது சொந்த வீட்டுக்கே போக முடியல அது ஒரு கஷ்டம், என்ன மன கஷ்டமோ உங்களுக்கு அந்த மன கஷ்டத்தை நிவர்த்தி செய்துவார் குரு பகவான். அதனால் மகர ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கிறது. முக்கியமாக உங்கள் ஐயப்ப சுவாமி வழிபாடு பண்ணுங்க. அதே போல் கருப்பண்ணா சுவாமி, சொடலை மாடசாமி, கருப்பண்ணா சுவாமி, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம தேவதையாக இருக்கக்கூடிய சங்கிலி கருப்பன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய தர்மசாஸ்தா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுவாமிகளை வழிபாடு செஞ்சுவாங்க. நல்ல பலன் மகர ராசிக்காரங்களுக்கு இவரிடம் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி சொன்னக்கூடியதான் இந்த வழிபாடுகளை செஞ்சு வாங்க, ரொம்ப நல்ல பலன் உங்களுடைய பலன் உண்டு. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா பலரும் கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி என்னென்னா, ஏன் சுவாமி சனி பகவான் என்னையே சென்டர் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு, என்னையவே டார்ச்சர் பண்ணுறாரு, எனக்கு மட்டும்தான் இப்படி செய்வாரா அப்படின்னா நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து தர்ம கர்மாதிபதி, பல தடவை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன், தர்ம கர்மாதிபதியாக உள்ளவர் சனி பகவான். இந்த சனி பகவான் அப்படிங்கிறது நம்மளுடைய என்னென்ன சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மாக்கள் நாம் செய்திருக்கின்றோமோ அந்த கர்மாக்களுக்கு உண்டான ரெக்கார்டாக இருக்கிறது சனி பகவான்கிட்ட தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருக்கீங்க, ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அவருடைய தசாபுத்தி காலம் அல்லது அவருடைய 7.5 சனி காலம் வர்ற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார், அப்படியே விட்டுருவார் உங்களை. நீ செய்ப்பா நீ செஞ்சுக்கிட்டே இருப்பா, நான் வரேன்ப்பா உங்கள்கிட்ட வரும்போது உன்னை பிடிச்சிக்கிறேன்ப்பான்னு அப்படியே உட்காந்துருப்பார். ரெக்கார்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய சஞ்சார காலம் 7.5 சனி வர்றது, அதான் பாத சனி, ஜென்ம சனி, விரய சனி, இந்த மாதிரி என்னுடைய காலம், அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இந்த மாதிரியான சனி காலங்கள் வருது இல்லையா, அல்லது அவருடைய தசைகள் புத்தி காலங்கள், இது வரக்கூடிய அமைப்பு, அது வர அவர் பொறுத்துக்கிட்டு இருப்பார். அது வரும்போது என்ன பண்ணிடுவார், நீங்கள் என்ன நல்லது பண்ணியிருக்கீங்களோ அதற்கு உண்டான நல்லதை செய்வார், நீங்கள் என்னென்ன கெடுபலன் செஞ்சுருக்கோ அதுக்கு உண்டானதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவார். அதனால் சனி பகவான் தனியாக உங்களுக்கு எந்த விதமான கெடுபலனும் தரப்போகிறதே கிடையாது. அவர் என்ன உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரால், ஏற்ற வீட்டுக்காரரால், அல்லது மாமனா மச்சானா அங்காளியா பங்காளியா உங்களையே வந்து அவர் இது பண்ணுறதுக்கு. அதனால் அவர் வந்து நீங்கள் செஞ்ச பாவ புண்ணிய ரெக்கார்டு அவர்கிட்ட இருக்குது, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதையே ரிட்டர்ன் அடிக்கிறார் உங்களுக்கு, வேறு ஒன்றுமே அவர் கிடையாது. அதனால் அதாவது ஞானசம்பந்தர் வந்து இதில் சொல்கிறது போல், ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே, அதாவது சிவன் அடியார்களாக இருக்கக்கூடியவங்க முறைப்படி அவங்களுடைய தீட்சை பெற்று ஒரு நல்ல கர்மாக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நல்ல ஒரு சத் புருஷர்களாக வாழக்கூடிய அடியார்கள் ஆகியவங்களுக்கு அது வந்து ஏதோ ஒன்று, சிவபக்தனா சிவபக்தன், விஷ்ணு பக்தனா விஷ்ணு பக்தன், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த தெய்வ இதிலே முறைப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நவக்கிரகங்களும் நன்மையே செய்யுன்றாங்க. அதனால தான் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசிரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு ஞானசம்பந்தர் கோளறு பதிகத்தில் பாடுறாரு. அது மாதிரி நம்மளும் இறைவனை வழிபாடு செஞ்சு வந்தோம்னா அந்த நவக்கிரகங்கள் நமக்கு நன்மையே தரும், பூர்ணமான வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லிக்கொண்டே இந்த 2026 உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தையும் நல்ல ஏற்றமான சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டும்படியாக பிரார்த்தனை செய்கிறேன். சிவாய நமஹ.